வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த டவர் ஆஃப் லண்டன் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த டவர் ஆஃப் லண்டன் வந்து வில்லியம் த கான்கரர்னு சொல்கிறோம் இல்லையா, அவருடைய ஒரு அரண்மனையில் ஒன்று. இதை அப்பப்போ வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடி இது வந்து ஒரு சிறைசாலையாக உபயோகப்படுத்தப்பட்டது. யாருக்குன்னா ராஜா, ராணி இல்லை முக்கியமான நபர்கள்லாம் வந்து சாதாரண சிறையில் வைக்க முடியாது இல்லையா, அதனால் அவங்கள வந்து இந்த அரண்மனையில் வச்சுருப்பாங்க. முக்கியமான நபர்கள்னு சொல்லும்போது சர் வால்டர் ரீலே வந்து அவருடைய ஒரு அன்ஃபேர் ட்ரையலுக்கு முன்னாடி இங்கே தான் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சர் தாமஸ் மோரி ஒரு பெரிய செயின்ட் அண்ட் ஸ்காலர், அது மாத்திரம் இல்லாமல் யுத்தோப்பியான்ற பிரபலமான புத்தகத்தை எழுதினவர் இவர் தான். இவரையும் டவர் ஆஃப் லண்டனில் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பனிஷ்மெண்ட், அதாவது அவருக்கு என்ன தண்டனைன்னா அவர் தலையை வந்து வெட்டிட்டாங்க 1535. அவர் உடலை வந்து அந்த டவரில் இருந்த இந்த டவர்லேயே வந்து புதைச்சிட்டு தலையை மாத்திரம் லண்டன் பிரிட்ஜில் எல்லாரும் பார்க்குற மாதிரி, ஏன்னா இந்த குற்றத்துக்கான தண்டனை என்ன தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு மற்றவங்க மனசில் வந்து ஒரு பயம் வரத்துக்காக அவரோட தலையை அங்கே வச்சாங்கன்றது வரலாறு குறிப்பிட சொல்லுது. உங்களுக்கும் இந்த டவர் ஆஃப் லண்டனை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.